ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. 37வது பாகம் தமிழில் விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். அதற்கு முன்பாக தீர்காயுஷ்மான் பவ, ஸ்திரீபியக தீர்க சுமங்கலி பவ, சர்வம் ஜெயதி சர்வமங்களானி அபிவிருத்திர்பவது ததாஸ்து. இப்போது நேராகவே இந்த ஸ்லோகங்களுக்கு செல்லலாம். யோகோ ஞானம் ததா சாங்கியம் வித்யா ஷில்பாதி கர்மச்ச வேதாசாஸ்திராணி விஜ்ஞான ஏதத் சர்வம் ஜனார்தனாத். யோகசாஸ்திரம். யோகசாஸ்திரங்கிறது பழைய காலத்தில் பதஞ்சலி யோகசாஸ்திரம்லாம் சொல்லுவா. பதஞ்சலியோட யோகசாஸ்திரம் என்னன்னா, இப்போ நினைக்கிற மாதிரி நம்ம தனுராசனம் இல்லைன்னா சர்வாங்காசனம் அப்படிலாம் இல்லை. கோமுக ஆசனம், சிரசாசனம், அந்த மாதிரி பழைய காலத்தில் உடம்பு நல்லா சீராக வச்சுக்கிட்டு நல்ல இடத்துல போய் சுக ஸ்தலத்தில் போய் உட்காந்துட்டு தியானம் பண்ணணும். எதுக்குன்னா மெயினாக முக்கியமாக நம்முடைய ஆத்மா, ஜீவாத்மா பரமாத்மா இணைதல் வேண்டும். அதுதான் ஜீவாத்மாவும் பரமாத்மா பாரபட்சமற்றது. யாருக்கும் பரமாத்மா அவர் உங்களை வாழ்த்துக்கிட்டு இன்னொருத்தன தண்டனை கொடுக்க மாட்டார். அப்படி கொடுக்கப்பட்டவர் ராஜா கிடையாது. அவர் ஒன்றும் ராஜான்னு கிடையாது. அன்பு, அவ்வளோதான். யாரையும் பழி வாங்குற எண்ணம் கிடையாது. அதெல்லாம் நம்ம லோக்கலாக நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாம் பேசிக்கலாம், இல்லத்திற்குள் எல்லாம் நாம் உரையாடலாம். இதெல்லாம் விஷயங்க. தப்பு பண்ணால் கண்ணை குத்திடுவேன் அப்படிம்பாங்க. அது சின்ன குழந்தைகளுக்கு அது தேவை. அப்போ தானே இந்த குழந்தைகள் கட்டுப்பாடோடு வளரும். அந்த குழந்தைகளை போய் கபிலருடைய சாங்கியா தத்துவங்களெல்லாம் சொல்லி கொடுத்தாலாம், எப்படி பரமாத்மா ஜீவாத்மா இணையும், அதற்கு என்னெல்லாம் சாத்தியங்கள் கூறுகள் எல்லாம், அது நடக்கிறது காரியங்கள் அல்ல. அதே மாதிரி தான் ஆதிவாசிகளுக்கும் ஓரளவுக்கு அவங்கெல்லாம் இதில் சுவாமி கடவுள் இருக்கார், மரத்தில் இருக்கார், மிருகத்தில் இருக்காருன்னா வெட்ட மாட்டான் மரத்தை. ஸோ யோகோ ஞானம், வெறும் இந்த யோகா ஞானம்ங்கிறது இந்த கபிலருடைய யோக சாஸ்திரம், அதுதான் எடுத்துக்கணும். யோகோ ஞானம் அதோடைய வித்தியைகள், அதோடைய அறிவு, கல்வி, யோகத்தினுடைய கல்வி ஞானம். யோகோ ஞானம் ததா. அதே மாதிரி தான் சாங்கியம். சாங்கியா பிலாசபி கபிலர் பெரிய முனிவர் வடக்கு இந்தியாவில். இப்போ கபிலர் கூட நம்ம முத்தமிழ் சங்கத்தில் கபிலர், நக்கீரர், கீரர் இவாளெல்லாம் இருந்ததாக கூறுகிறார்கள். எந்த கபிலர்னு நமக்கு தெரியாது. வடநாட்டு கபிலரா, இங்கே விழுந்து அவர் இருந்தாரா, இல்லை இங்கே முத்தமிழ் சங்கத்தில் கபிலர் ஒருத்தர் இருந்தாரா, இல்லை கபிலர் என்ற பெயர் நாட்டில் பெரிய புகழ்பெற்று பரவக்கூடிய நிலையில் இந்திய பாரத தேசத்தில் இருந்ததினால் முத்தமிழ் சங்கத்திலையும் கபிலர் என்று யாருக்காவது பட்டம் கொடுத்துருக்காளா தெரியல நமக்கு. ஸோ யோகோ ஞானம் ததா சாங்கியம். சாங்கியங்கிறது பெரிய தத்துவம். சாங்கியா பிலாசபின்னே சொல்லுவா. சாங்கிய தத்துவங்கள். ஆத்மா பரமாத்மானா என்ன, ஆத்மாவுக்கு உணர்ச்சிகள் இருக்கா, பரமாத்மாங்கிறது எந்த நிலை, புத்தர்லாம் அதை பற்றி ரொம்ப அழகாக விளக்கியிருக்கார். அது கபிலருடைய ஜெய்மினி கூட எழுதியிருக்கார். பட் கபிலருடைய பார்க்கணும், கபிலருடைய ஆத்ம தத்துவத்தை நம்ம பார்க்கணும். அது யோக சாஸ்திரத்தில் பதஞ்சலி நிறைய சுட்டி காட்டியிருக்கார். அவருடைய யோக சாஸ்திரம் கையும் காலையும் காட்டுறதுனால இல்லை, ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து நிதானமாக உட்காந்துக்கிட்டு சிந்தனைகள் தான். நீங்கள் மூச்சு இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அதில் பல விதமான இது இருக்குது. தியானத்தில் போய் இருக்கிறது தான், ஆரண்யத்தில் தியானத்தில் இருந்தால் தான் நீங்கள் இந்த ஆத்மாவுக்கு உங்களை எடுத்து செல்ல முடியும். உங்களுக்கு உடம்பை விட்டு வெளியில் வர முடியும். உடம்பு எப்போ வெளியில் வரணும்னு பீஷ்மருக்கு தெரிஞ்சது இல்லையா? அவருக்கு எந்த காலத்தில் தட்சிணாயனமா உத்தராயணமான்னு, கடைசியில் உத்தராயணத்தில் தான் நான் வெளில வருவேன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அவர் அம்பு படுக்கையிலே தானே இருந்தார். ஸோ அந்த ஆத்ம வித்தியைகள் தான் இந்த சாங்கியா தத்துவங்கள். சங்கியாங்கிறது ஜனசங்கியான்னாக்கா அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கணக்கு. ஜனசங்கியா இது சாங்கியா. ஸோ யோகோ ஞானம் ததா சாங்கியம் வித்யாக ஷில்பாதி. இந்த கர்மா சங்கிறது பிறகு அண்ட் வித்யாக ஷில்பாதி கர்மம். ஷில்பாதி கர்மம்னா சிற்பங்களை செய்யக்கூடிய வெறும் அந்த சிற்ப கலைங்கிறது மட்டும் அல்ல. அது சிற்ப ஆதி. அதாவது நம்ம பொருளியல், ஒரு 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 பொருளை எப்படி நாம் உண்டாக்குவது. இப்போ விமானம் காற்றுல அப்படியே பறந்து போகிற மாதிரி ஆகாச விமானம், ஆகாய விமானம்லாம் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ராவணன் ஆகாய விமானம் வச்சுட்டு இருந்தான். அதில் சில அவங்களுக்கு அந்த காற்றினுடைய அழுத்தங்கள், அதனுடைய அலைவரிசைகள்லாம் தெரிஞ்சதுனால அந்த காற்றினுடைய வேகத்தில் மந்திரங்கள் சில ஓதி தியானத்தில் அந்த அலைவரிசையிலே போய் அவங்க விழுந்து அந்த கலையை கற்றுக்கொண்டு அந்த விமானத்தை உயரமாகவும் முற்போக்காகவும் அதை எடுத்துக்கொண்டு செல்ல முடிந்தது.
அதில் சில கலைகள் இருக்குது, அது நமக்கு சாதாரணமாக அந்த கலைகள்லாம் அறுபட்டு போயிருக்கலாம், இப்போ எல்லாம் அருந்து போயிருக்கலாம், நமக்கு அதை தெரியாமல் போயிருக்கலாம் கால நாளாவட்டத்தில். ஸோ யோகோ ஜானம் ததா சாங்கியம் வித்யாக சில்பம் கூட, சில்பாதிங்க வேணா சில்பம் தான், இந்த சாதாரண சில்பத்தை சிற்ப கலைஞர்னு வச்சுக்கோங்க. அந்த கர்மங்கள்லாம் கூட பகவான் தான். வித்யாக அதனுடைய படித்தல், கல்வி, அறிவு, வித்யை, வித்யா சில்பாதி கர்ம அதனுடைய காரியங்கள் ச பிறகு. அண்ட் வேதா சாஸ்திராணி விஜயானம், இந்த வேத சாஸ்திரங்களும் விஜயானமும் ஏதத் சர்வம் ஜனார்தனாத். வேதா சாஸ்திராணி விஜயான ஏதத் சர்வம் ஜனார்தனாத். ஜனார்தனாத்னா என்ன? ஃப்ரம் ஜனார்தனன். ராமாத்னா ராமரிடம் இருந்து ஃப்ரம், இல்லைன்னா அதை விட, இருந்து விட, தேன் ராமா அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு இருக்கு. ஃப்ரம் தான் நிறைய யூஸ் பண்ண. ராமாத், ஜனார்தனாத், ஜனாக, அதனக. அதனங்கிறது சாப்பாடு, ஆக்ட் ஆஃப் ஈட்டிங், சாப்பிடுதல், சாப்பாடு, உணவே. அது ஜனாக உணவு. ஜனாகங்கிறது ராமாக, ஜனங்கள், உணவு அப்படின்னு வரும். ஜனார்தனக, அந்த ரா ரேப்பகம்பாங்க விசர்க சந்தியில். அந்த அது போய் அந்த சந்தி வரும். ஜனார்தனாத், அந்த நாத்து ஒரு தாத்து தான், அது ஒரு பிரத்யம் தான், ஒரு சப்தம் தான். ஆனால் அது ஃப்ரம் ராமாத்னா ராமனிடம் இருந்து, அதான் அர்த்தம். ஜனார்தனாத்னா ஜனார்தனன் யாரு? பகவான் விஷ்ணு தான். அவதான் நமக்கு சாப்பாடு போடுறார். ஜனாகக்கு எக்ஸைட்மெண்ட் தான் அது. அவர் ஒரு அதுவும் வச்சுக்கலாம். அர்த்தனுக்கு, அதனுக்கு. ஸோ ஜனார்தனாத், அவரிடம் ஜனார்தனிடம் இருந்ததெல்லாம் தான். எல்லாம் அந்த வேதம், சாஸ்திரம், விஜயானம், ஞானம், யோக சாஸ்திரம், யோகோ ஜானம் ததா சாங்கியம் வித்யாக சில்பாதி, சிற்பக்கலை, கர்மம், அது செய்யுதல். சும்மா மட்டும் அது செய்ய வேண்டாமா? வேணா வரைஞ்சி இப்படி இப்படி இப்படின்னு போட்டுடலாம், வரைஞ்சி கொடுத்துடலாம். ஆனால் அதை கல் எடுத்துன்னு போய் டக்கு 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 டக்குன்னு கையால் எல்லாம் அதை அதெல்லாம் இருக்குது. விமான தாவளங்கள், விமானங்கள், பழைய நவீன நுட்பமான பொருளியல் பொருட்கள் எல்லாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு நமக்கு அவ்வளவு சரியாக தெரியாது. வேறு அந்த அஸ்திரம் இந்த அஸ்திரம்லாம் குவிக்கிறார்கள். அம்புலாம், வில்லு எல்லாம் சாதாரணமாக சும்மா அப்படி செய்கிறது அல்ல. அதுக்குன்னு ஒரு கணக்கு சாஸ்திரங்கள், வித்யா இருக்கணும். வித்யா சில்பாதி கர்மச்ச வேதாக சாஸ்திராணி, வேதங்கள், சாஸ்திரங்கள், வேதா சாஸ்திராணி விஜயானம், ஞானம் மட்டும் இல்லை, சயின்ஸ், விஜயானம், வேதா சாஸ்திராணி எல்லாம் தத்து இது சர்வம் முழுவதும் ஜனார்தனிடம் இருந்து அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஏகோ விஷ்ணுர் மகத் பூதம் பிருதக் பூதான்ய கேசக திரிலோகான் வியாபிய பூதாத்மா புங்க்தே விஸ்வ புக்வ்யயா அப்படிங்கிறார். ஏகோ விஷ்ணு, சரி, ஏகஹ விஷ்ணு, கடவுள் ஒருத்தர் தான். ஓகே, ஏகஹ விஷ்ணு, விஷ்ணு ஒருத்தர் தான். 2 விஷ்ணு, 4 விஷ்ணு அவதாரங்கள் இருக்கலாம், 10. ஏகோ விஷ்ணு, ஓகே. ஏகஹ பிளஸ் விஷ்ணு அப்படி வரணும். மாணவர்கள் இருந்தாங்கன்னா ஏகோ ஓ அப்படி போயிடும் அந்த விசர்க்கத்தில். ஏகஹ விஷ்ணு மகத் பிக்கஸ்ட் பூதம், ஏகோ விஷ்ணுர் மகத் பூதம் பிருதக், மகத் பூதம் தெரியும், பிருதக்னா தனித்தனி, பிருதக்னு வந்திருக்கும் கா புஸ்தகத்தில். ஜஸ்வசந்தியில் இந்த வாக்கு பிளஸ் ஈஷக வாகீஷகன்னு வந்துடும். கா பிகம்ஸ் கா. அதே மாதிரி கா பிருதக்னு தான் வந்திருக்கும். பிருதக் ஏகோ விஷ்ணுர் மகத் பூதம், மகத் பூதம் பிருதக் பூதான் ராமான், இரண்டாம் வேற்றுமை ஐ பன்மை, ராமர்களை, பூதங்களை, பூதத்தை அல்ல, ஏகவச்சனம் அல்ல, பகுவச்சனம். பூதான் அன் பிளஸ் ஏகசக யனேகசகன்னு வரும் அந்த சேர்ச்சியில். எண் சந்தி அப்படின்லாம் நிறைய சந்திகள் இருக்கு. ஸோ ஏகசகங்கிறது 1/1/1, துவே ஷகங்கிறது 2/2/2, சதசகங்கிறது 6/6, பஞ்ச ஷகங்கிறது 5 பாகங்களாக தொடர்ச்சியாக ஒரு செட் தியரிம்பாங்க ஆங்கிலத்தில் கணக்கில். பாகம் 5 1 1, 2 2,
அப்படி இல்லை. அந்நேகசக அன்னு போட்டாச்சுன்னா அஜாதி பிரத்யம் நான் முன்னாடி சொல்றேன். அவசியம் அன்னாவசியம் நேர் எதிர்மறை அர்த்தம், ஆப்போசிட் மீனிங். ஸோ அநேகசக நாட் பை ஒன் ஒன்றன் பின் ஒன்றாக 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 இல்லை, பிருத்தக்கா இருக்கார், தனித்தனியாக இருக்கார். எல்லா பூதங்களை தனித்தனியாக பார்க்கலாம். நீங்க நான் வேற நீங்க வேற, எல்லாமே நம்மளாம் பூதங்கள் தானே, லிவிங் பீயிங்ஸ் தானே, ஜந்துக்கள் தானே, உயிருடன் வாழும் உயிரினங்கள் தானே. ஆனா அந்நேகசக நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்று அவன் ஒன்று இந்த பையன் ஒன்று அந்த அவர் ஒன்று 2 3 ஜனசங்கியா சொல்றோம், ஜனத்தொகை அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா அவர் சர்வவியாபி வரும். ஏகோ விஷ்ணுர் மகத்பூதம் பிருகத் பூத்தான்யகேசக. ஒரு கேப், ஒரு சிறிய இடைவேளை இருந்தாலும் ஒரு பீக்கோ மில்லி மீட்டர் வச்சுங்க கணக்கு போட்டு, சூப்பர் கம்ப்யூட்டரில் கணக்கு போட்டு அவருடைய ஏரியா, அவருடைய அளவு, சுற்றளவு எவ்வளவு, உயரம் எவ்வளவு, பருமன் எவ்வளவு, அப்படியெல்லாம் போட்டு கணக்கு போட்டு சொல்லிடுவாங்க. அவர் அசங்கியா, அவரை கணக்கு போட முடியாது. அசங்கேயோ பிரவேயாத்மா அப்படின்னு பார்த்துருக்கோம். அசங்கேயம், அவருக்கு சங்கியம் போட முடியாது, தொகை போட முடியாது. எதனால அது வெஞ்சனம், அதனால போட்டாக்கா கணக்கு போட முடியாதவர், இன்ஃபைனைட், அபரிமிதம் தான். அதனால ஏகோ விஷ்ணுர் மகத் பூதம் சரி, பிருத்தக் சரி, பூதான் அநேகசக. ஆனா பிருத்தக் தனித்தனியா பூதங்கள்ல இருந்தாலும் அநேகசக, ஏகசக கிடையாது, அநேகசக. ஒன்றா தனித்தனி துண்டு துண்டா கிடையாதுன்னா ஒரு சின்ன பீக்கோ அது 1/crore ஆஃப் மில்லிமீட்டரோட துண்டு போட்டா அந்த கேப் அப்படி இருந்தா கூட அளவு போட்டுலாம். ஏகோ விஷ்ணுர் மகத் பூதம் பிருத்தக் பூதான்யகேசக த்ரிலோகான் வியாப்ய பூதாத்மா புங்க்தே விஸ்வ புக் வியயஹ. த்ரிலோகாத்மா, 3 லோகத்துக்கும் பூர் புவ சுவ, த்ரிலோகாத்மா தான். த்ரிலோகாத்மா அவர் தான். அவரை விட்டா என்ன வேற என்ன இருக்கும்? த்ரிலோகாத்மா. அப்போ த்ரிலோகாத்மா வியாபிய, வியாபியம்னாங்கிறது வியாபிய இருந்து விட்டுனா எல்லா இடத்துலையும் சர்வ வியாபி, ஒரு பீக்கோ மில்லிமீட்டர் கூட இடைவேளி இல்லாதவர், வியாபி சர்வ வியாபி இருந்து கொண்டு ஏகோ விஷ்ணுர் மகத் பூதம் பிருஹத் பூதான்யகேசக த்ரிலோகான் வியாபிய பூதாத்மா புங்க்தே விஸ்வபுக். புக்கு தான் விஸ்வத்தை அப்படியே சாப்பிடுறார். இந்த வியயமான இந்த விஸ்வத்தை சாப்பிடுவார் அர்த்தம். அவ்வியன்னா அழிவில்லாதவர், அழிவற்றவர். வியயங்கிறது செலவு, அழிவு உள்ள விஸ்வம் புக் அவர் தான் சாப்பிடுவார். அதாவது நாசா சயின்டிஸ்ட் பிரகாரம் இந்த கிரேட் எக்ஸ்பேண்ட், இந்த கிரேட் ஷின்கே தியரின்னு ஒன்று இருக்கு. அதாவது இந்த இன்ஃபைனைட், அதாவது சிறு துள்ளியிலேருந்து ஒன்றுமில்லாத்திலிருந்து வெடிச்சு சிதறி அந்த சக்தி, மிகப்பெரிய சக்தி இருந்ததுனால நட்சத்திரங்கள், வாயு மண்டலங்கள், உலகங்கள்லாம் அப்படியே பறந்து போயின்னு இருக்கு. ஆனா ஒரு காலகட்டம் வரைச்ச இந்த வெடித்து சிதறிய சக்திகள், வெடித்த சக்தி, வெடிப்பதற்கு மூலமாக இருந்த சக்தி பலஹீனம் அடைந்து வரும்பொழுது அந்த வர்த்தனம், அந்த விரிவுடைமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து, இப்போ ரொம்ப அதிகமாக அது விரிந்து வளர்ந்து பெயர்ந்து கொண்டு போகின்றது. அந்த விரிவு வளர்ச்சி, அந்த வளர்ச்சி சிறிதாக குறைந்து கடைசியில் இந்த காந்த சக்தி, ஈர்ப்பு சக்தி கூடுதலாகி அதைவிட அது இழுத்து விரிந்ததெல்லாம் திருப்பி சுருங்கி திருப்பி இந்த எந்த இடத்திலிருந்து அதுகள் ஆரம்பித்ததோ அந்த இடத்திற்கே வந்துடும். தட்ஸ் கால் கிரேட் ஷின்கே தியரிங்கிறாங்க. ஒரு காலகட்டம், இதெல்லாம் கோடான கோடி என்னுடைய புத்தகத்தில் போட்டிருக்கேன். கிரேட் சர்ச் இன் சீக்ரெட் இண்டோயிசம், கிண்டிலே இருக்கு, நீங்க பார்க்கலாம். 311 ட்ரில்லியன் இயர்ஸ் வரும் பிரம்மாவுடைய 100 வருஷம். அப்புறம் தான் பிரளயம், அதுக்கு பேர் பிரளயம் நம்ம சொல்லலாம் வேத சாஸ்திரத்தில். ஸோ அவர் தான் புக், அந்த பிரளயத்தை முழுங்கப்பட்டவர். பிரளயம் உண்டாகினா என்ன ஆகும்? எல்லா ஜீவராசிகளும் அவர் அப்படியே முழுங்கி அவருடைய சரீரத்தில் போயிடுறது. புங்தே சாப்பிடுகின்றார் அவர். அதனக இல்லையா? சாப்பிடுவதிலும் அதனக தான், சாப்பாடும் அதனக தான். ஜனாக
அதனால ஜனங்களுக்கு அவர் சாப்பாடு கொடுக்கப்பட்ட அவர் தான், நாளைக்கு அப்படியே எல்லாத்தையும் முழுங்கப்பட்டவரும் அவர் தான். ஸோ இத்துடன் இது அப்போ இந்த இதுடைய எல்லாமே ஜனார்தனாத் தான். ஏகோ விஷ்ணுர் மகத்பூதம் பிருத்தக்கா இருந்தாலும் அவர் அந்நேக சக, அந்த மாதிரி தனித்தனியாக கிடையாது, எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும், உங்க கண்ணுக்கு தெரியாது. அட் த குவாண்டம் லெவல் டாக்டர் ஹெய்லின் சொல்றார், எவ்ரி திங் இஸ் கனெக்டட். அதுதான் இவங்க இப்போ சொல்றாங்க. இதில் இப்போ விஷ்ணு சாமத்திலாமே விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே இருக்கு. ஏகோ விஷ்ணுர் மகத்பூதம் பிருத்தக் பூதான்ய கேசக திரிலோகான் வியாபிய பூதாத்மா. மூணு லோகம் அப்படியே வியாபியா இருக்கு, நோ கேப். பும்தே விஸ்வபுக் வியயஹ, இந்த அழியிற உலகத்தை ஸ்வாஹா, அவர் தான் கடைசியில் எல்லா மனிதர்களும் எல்லா செடிகளும் கொடிகளும் உலகங்களும் அவருடைய சரீரத்திலேயே போய்விடும்னு அது பகவத்கீதையிலே அவர் காட்டுறார். சரி, இதோட இன்னைக்கு முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் தொடர்கின்றேன். என்னுடைய சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா, தொடர்ச்சியாக உங்களுக்கு பார்க்கலாம். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.